கற்பனையிலே உருவத்தை உண்டாக்கி விடுவார்கள் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன இப்ப இதுக்கு என்ன வெளிச்சம் இருக்கு, இந்த வெளிச்சத்துல கூட எந்த வாழ்த்து கண்களால் ஒரு குறிப்பிட்ட வெளிச்சத்தை பார்க்க முடியும், அதிகமான வெளிச்சத்தை இந்த லைட்டை கூட நேரடியாக பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆடியோவை எடுத்துக்கிட்டாங்களோ நிறைய சத்தத்தை கேட்க முடியாது. மறுமையில இதனுடைய வாழ்த்து என்ன, வாழ்த்துன்னா அது கலர் எப்படி இருக்கும், பச்சையா இருக்குமா சிவப்பா இருக்குமா, இந்த விளக்கமும் சொல்லணும். ரெண்டாவது நினைச்சா இப்போ அப்படி கற்பனைகள் நீங்கள் உருவத்தை கற்பனை வலிச்சது மாதிரி இப்படி உருவமற்றவன்னு சொல்லக்கூடியவர்கள் பல்பையோ ஒளியை சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒளியையோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் வீட்டுல போயிட்டு 300 பேருக்கு வந்திருக்கா பார்வையாளரா, வீட்டுல ஒரு பல்பை மாட்டிக்கிட்டு இதுதான் என்னுடைய இறைவன் அப்படின்னு அது ஒரு இணை வைப்பார்கள். இல்ல அந்த ஒளி இல்ல இந்த சத்தம் தான் அப்படின்னா வீட்டுல ஃபுல்லா டிடிஎஸ் வச்சுட்டு அந்த டிடிஎஸ் வரக்கூடிய சத்தம் தான் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாம சில நேரங்கள் அவர்கள் ஒளின்னு சொல்றாங்க, சில நேரங்கள்ல பண்புன்னு சொல்றாங்க, சில நேரங்கள் ஆற்றல் சொல்றாங்க. இது எது சரி என்பதை தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த கேள்வி கேட்கிறேன். அதாவது நல்லா கவனிச்சு, அதாவது என்ன பிரச்சனைன்னா இறைவனை போல் எதுவும் இல்லை என்ற வசனத்தின் அடிப்படையில நம்ம உருவம்னு சொன்னோம்னு சொன்னா அது இறைவனை போல வந்துரும் என்பதற்காக உருவமற்ற முறையில இறைவனை பார்க்கலாம், ஒளியா பார்க்கலாம் என்று எதிர்த்தரப்புல உள்ளவங்க சொன்னாங்க. அதே நேரத்தில் அவங்க அல்ல அரசுல இருக்கான்னு சொன்ன உடனே அப்ப 8 வானவர்கள் தூக்குறாங்கன்னு சொன்ன உடனே அப்ப அல்லாவுடைய எடை என்னங்க, 8 மலக்குகள் தூக்கக்கூடிய ஒரு எடை அப்படின்ற கேள்வி வருமேண்டாங்க. அதுக்கு தான் இவர் கேட்கிற கேள்வி கேட்கல, இவர் ஒரு ஆன்சரை கேள்வியா கேட்கிறார். முந்தி ஒருத்தர் கேட்டார்ல அது மாதிரி ஒரு ஆன்சரையே கேள்வியா கேட்கிறார். அப்ப இது 8 மலக்கு தூக்குவாங்கன்னு என்ன எடைன்னு கேட்கிறோமே, அல்ல வெளிச்சம்னு சொன்னா வெளிச்சத்தினுடைய வேகம் என்ன, 3 லட்சம் கிலோமீட்டர்ல போறதுதான் வெளிச்சத்தினுடைய ஸ்பீடு. அப்ப அல்லாவுடைய ஸ்பீடு என்னங்க 3 லட்சம் கிலோமீட்டரு அப்படின்னு அதுல இருந்து கேட்கலாம் தானே. அவனை போல் எதுவும் இல்லைங்கிறத ஒழுங்கா விளங்கி கொண்டோமே ஆனால் இந்த கேள்வியெல்லாம் வராது. உருவம் இருக்குதுன்னு சொன்னாலும் உருவம் இல்லைன்னு சொன்னாலும் இந்த மாதிரி கேள்வி எப்படி சொன்னாலும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வெளிச்சமா இருக்கிறான்னா என்ன கலர் வெளிச்சம், இதுல பல வெளிச்சம் இருக்கு பாருங்க. சிவப்பு லைட் எக்ஸிட் ஒரு வெளிச்சமா இருக்கிறது, டயத்தை காட்டுற ஒரு வெள்ளையா அது பச்சையா இருக்கிறது, இது வெள்ளையா இருக்கிறது, சில வெளிச்சங்கள் மஞ்சளா இருக்கிறது. அல்ல வெளிச்சமா இருக்க மாட்டா என்ன கலர் வெளிச்சம் அப்படின்ற கேள்வி அதுலயும் தான் வரும். அப்ப அதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்லுவோம், அவனை போல எதுவும் இல்லம்போம். அப்ப உருவங்கிற விஷயத்துக்கு கேட்டா என்ன செய்யணும், அவனை போல இல்ல உருவம் தான், அவனை போல உருவம் இல்ல என்று சொல்லிவிடலாம். அதனால இது என்ன பிரச்சனை கேட்டா அல்லாவை உருவம் சொல்லக்கூடிய நேரத்தில் என்னென்ன கேள்விகள்லாம் வருகிறதோ அந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் ஒளி என்று சொன்னாலும் வரும், பண்பு உண்டாலும் வரும், ஆற்றல் சொன்னாலும் வரும், என்னத்தை சொன்னாலும் என்ன வரும். அதுக்கு அளவு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை. கேட்கறான்னா எத்தனை டெசிபல்ல கேட்கறான், கேட்கறதுக்கு ஒளி அலையில கேட்கறது தானே, எத்தனை டெசிபல்ல கேட்கறான் இப்படி எல்லாம் வரும். அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம், அவன் கேட்கறது வேற நம்ம கேட்கறது வேறன்னு சொல்லுவோம். அதே பதில் இதுலயும் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே, அவங்க அது வேற நமக்கு அது வேற, அவனுடைய முகம் வேற நம்ம முகம் வேற, அவனுடைய சூரத்து வேற நம்ம சூரத்து வேற இப்படின்னு சொல்லிவிட்டோம். ஏனாலும் குழப்பம் வராது. அதனால எதுக்கு பயந்து கொண்டு அவங்க விலை வரும் சொல்லி குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாட்டை சொன்னார்களோ அந்த கேள்விகள் அத்தனையுமே நீங்க ஒளின்னு சொன்னாலும் வரும். இன்னும் சொல்ல போனா ஒளிங்கிறது இந்த வெளிச்சம் இருக்கு, ஒளியில கூட 2 வகையான ஒளி இருக்கிறது. ஒண்ணு வாங்கி தரது, இங்கெல்லாம் வெளிச்சமா இருக்கு, இதுவும் வெளிச்சம் தான். இந்த லைட்ல இருந்து வருது, அதுவும் வெளிச்சம் தான். அல்லா ஒளின்னு சொன்னா எந்த மாதிரி ஒளி, அவன்கிட்ட இருந்து வெளி வருமா, வரும்னா மெட்டீரியலா போயிடும், அல்ல வேற ஒரு ஒளி எடுத்து காட்டுமா. இது இயற்கையா ஒளி கிடையாது, ஆனா இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கிறது. இது அந்த லைட்ல இருந்து வந்த வெளிச்சம். அப்ப அல்லாவுடைய வெளிச்சம் நீங்க சொல்லும் பொழுது அவனிடமிருந்து வெளிச்சம் வருது என்று சொன்னீர்களே, ஆனால் அது உருவத்துக்குள்ள வந்து விடுகிறது. சூரியன் மாதிரி ஒரு உருவமா இருந்தா வெளிச்சம் தரும், வெளிச்சம் தராம வேற எங்கேயோ இருந்த அந்த வெளிச்சத்தை வாங்கினதா இருந்தா அல்லவிக்க போயிடலாம். என்ன வெளிச்சம், அவன்கிட்ட வெளிச்சம் வரும்ங்கிற அடிப்படையில் நீங்க சொல்வீர்களே, ஆனால் தன்னால உருவம் வந்துவிடும். டீப் லைட்ல இருந்து வெளிச்சம் வருது, உருவம் இருக்கிறது. இந்த ஹாலோஜன் லைட்ல இருந்து வெளிச்சம் வருது, உருவம் இருக்கிறது. சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருது, அதுக்கு உருவம் இருக்கிறது. எதுக்கு உருவம் இல்ல, அதுல இருந்து பிரதிபலித்து வரக்கூடிய வெளிச்சம் இருக்கு, அதுக்கு தான். இந்த இதுக்கு தான் உருவம் இல்ல, அதுக்கு உருவம் இருக்குது, அதை பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ்வை நீங்க என்ன மாதிரி அந்த மாதிரி பல கேள்விகள் அதுலயும் வருகிறது. ஒளின்னு நீங்க சொன்னாலும் இந்த மாதிரி ஒளின்னு சொன்னால் அல்லாஹ் கேவலமா போயிருவான். அந்த மாதிரி ஒளின்னு சொன்னீர்களே ஆனால் அவனிடம் இருந்து வெளிச்சம் வரும் என்று சொன்னீர்களே ஆனால் நீங்க சொல்றதுலயும் உருவம் வந்துவிடும். அது உருவம் தான், வெளிச்சத்தோட வெளிச்சத்தை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு உருவம் வந்துடும். அது எல்லாத்துலயும் இந்த கேள்வி வருங்க. இதுல நமக்கு நேர்மையான பார்வை என்ன, எதுல அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறானோ வேற அர்த்தத்துக்கு இடம் தரலையோ, கை தான் அதுக்கு அர்த்தம் வருகிறதோ, மூக்கு தான் அர்த்தம் வருகிறதோ, முகம் தான் அர்த்தம் வருகிறதோ அப்படி சொல்லிட்டு போயிட்டு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த உறுப்பு நம்மளை போல இல்ல, வேற எதை போல இல்ல, எந்த குழப்பம் வராது.
நம்மள வேற ஒன்ன போல இருக்கிறது நமக்கு இடைஞ்சலா இருக்கிறது, இன்னொன்னு போல ஆயிரம் தானே பயப்படுறோம். பயப்படாத வகையில புரிஞ்சுட்டு போவோமே. இதுதான் அதுல உள்ள விஷயம். நீங்க கேள்விங்கிற பேர்ல ஒரு அழகான ஒரு ஆன்சரை தான் வச்சிருக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் முகமது ஜாஃபர் சாதிக் அலி ஜமாலி. என்னுடைய கேள்வி கணித்துக்குரிய எங்களுடைய உஸ்தாத் ஷேக் அப்துல்லாஹ் அவர்கள் நோக்கி, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்ணை கொண்டு பார்ப்பார்கள், இந்த கண்ணை கொண்டு அல்லாஹ் தஆலா பார்ப்பான், இந்த காதை கொண்டு அல்லாஹ் தஆலா கேட்பான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணை கொண்டு பார்ப்பானா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதை கொண்டு கேட்பானா? அதே போல அவ்வாறு இல்லாமல் அல்லாஹு தஆலா தன்னுடைய கண்ணை கொண்டுதான் பார்ப்பான், தன்னுடைய காதை கொண்டுதான் கேட்பான் என்பதாக இருந்தால் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காதையும் தன்னுடைய கண்ணையும் சுட்டி காட்ட வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கலாம். எப்படி என்றால், அல்லாஹு ஆயினுன், அல்லாஹு உதுனுன், யுப்சிரு பிஹா யஸ்மஉ பிஹா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க வேண்டும். இதற்கு தாங்கள் எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பற்றி சொல்லுகின்ற போது அவன் கேட்கறான், பார்க்கறான் அப்படி சொல்லும் பொழுது தன்னுடைய விரலை வச்சு காமிச்சாங்க, கண்ணையும் அதே போல காதையும் காமிச்சாங்க. அந்த அந்த சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல ராவிகள் விளக்குறத வரத்தாங்க செய்யுது. அங்கே பார்த்தல் அப்படிங்கறத அர்த்தம், அதே போல கேட்டல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னு அப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை காமிச்சதுனால உருவம் இருக்கிறது என்று விளங்கக்கூடியவர்கள் தவறாக விளங்குவதற்கு வாய்ப்பும் இருக்குது. அல்லாஹு தஆலா சமீண்டு சொன்னாங்க, கேட்பவன் தன்னுடைய காதை காமிச்சிட்டாங்க. அப்ப அல்லாஹு தஆலா அவனுடைய காதுங்கிறது இதுதான் அப்படி கூட விளங்குவாங்க. யாரும் உறுப்புன்னு விளங்கிட்டான். அதே போல அல்லாஹு தஆலா பார்க்கறான்னு சொல்லும் பொழுது கண்ணை காமிச்சாங்க அப்படிங்கும் பொழுது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சாங்கல்ல, அதுதான் அல்லாஹ்வுடைய கண்ணு அப்படின்னு வழங்குவாங்க. எப்போ இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பையே கூட அல்லாஹ்ட்டு காமிச்சிடலாம். ஏன் யதுல்லாஹி, அல்லாஹ்வுடைய கை என்று அல்லாஹ்வே சொல்லிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைய இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பார்க்கறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணை தான் காமிச்சாங்க. அதே போல அல்லாஹ் தஆலா கேட்கறான்னு சொல்லி தன்னுடைய காதை தான் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி உருவம் உண்டு வரும் பொழுது அந்த உருவம் வேற எங்க இல்லப்பா இங்கதான் கூட சொல்லுவான், சொல்றது வாய்ப்பு இருக்குது. அப்ப இங்க என்ன நோக்கம்? இந்த சம்பந்தப்பட்ட ஹதீஸ்லயே இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சம்பந்தப்பட்ட ஹதீஸை கொண்டு வந்து கடைசியில சொல்றாங்க, ஹாதா ரத்துன் அலல் ஜஹ்மியாங்கறாங்க. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று ஜஹ்மியா கொள்கை சார்ந்தவர்களுக்கு ரத்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஜஹ்மியான யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அவங்க கொள்கை என்னன்னு கேட்டா, எல்லா பொருளிலும் இறைவன் இறங்குகிறான், ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற கொள்கைங்க அவங்களுக்கு. இந்த இறங்குதல் ஒன்று ஹுலூல்னு சொல்லுவாங்க, இத்திஹாதுன்னு ஒன்று இருக்கு, இரண்டரை கலத்தல். உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்கு, அதுல தண்ணி ஊற்றணும் வைங்களேன், அது அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இறங்கியது. சில பேரு அல்லாஹ் தஆலா நம்ம கூட இருக்கிறான்டா அல்லாஹ் நம்மகிட்ட இறங்கி இருக்கிறான் அப்படின்னு வழங்குறாங்க. இது இஸ்லாத்துல இல்லங்க, இஸ்லாத்துல இல்லாத முரணான கொள்கை இது. இன்னொன்னு இத்திஹாதுன்னு சொல்லுவாங்க, இரண்டரை கலத்தல். அதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, டீ இருக்கு, சர்க்கரை போட்டோம், கலந்துருச்சு, வாங்க நம்ம பார்க்க முடியல, இரண்டரை கலந்து விட்டது. அந்த மாதிரி இறைவன் நம்மகிட்ட இரண்டரை கலந்துட்டான் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். இத்திஹாது இதுவும் கூடாங்க, இது இஸ்லாத்துல இல்ல. இந்த ஜஹ்மியாவுடைய கொள்கைங்கிறது இறைவன் எல்லாத்திலையும் இருக்கிறான் அப்படி சொல்றதுனால இறைவனுடைய பண்பை மறுக்கிறார்கள். அவனுக்கெல்லாம் பண்பு கிடையாது, அவன் எல்லாத்திலும் இருக்கிறானுங்க அப்படிங்கிற கொள்கை இருக்குது. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அவர்களுக்கு மறுப்பு. இந்த ஹதீஸை பதிவு செஞ்ச இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி கடைசியில சொல்றாங்க, இந்த கண்ணை காமிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கறதுல கடைசி சொல்லி காட்டுறாங்க. அதனால இது ஜஹ்மியா கொள்கைக்கு மாற்றமானது. ஆனா இந்த அரிசியில இருக்கிறான் இறைவனுடைய உடம்பு இருக்குன்னு சொன்னாலும் ஜஹ்மியாவுடைய கொள்கையில கொஞ்சம் வந்துருது. ஜஹ்மியா ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் இறங்குறான் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அல்லாஹ் அரிசில இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் அரிசில இறங்குகிறான், அந்த ஹுலுங்கிற இடம் ஒரு இடத்துல அல்லாஹ் இறங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் வந்துருங்க. அதனால இது போன்ற ஒரு கொள்கையே